வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 ஆர்சிபியோட ட்ரேட் அப்டேட். எக்ஸ் ஆர்சிபி பிளேயரை இப்போ எஸ்ஆர்ஹெச் அவங்களுடைய பவுலிங் கோச்சாகவும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யாரை பவுலிங் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா வாருண் அரோனை தான் வந்துட்டு பவுலிங் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ ஜேம்ஸ் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வாருண் அரோன் இப்போ அந்த பொசிஷன் எடுத்திருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவருடைய ஃபஸ்ட் மேஜர் கோச்சிங் ரோல். ஸோ மிட் 2024 வரைக்கும் அவர் அந்த இடத்துல இருந்திருந்தார். ஸோ கன்சல்டண்ட்டாக எம்ஆர்எஃப் பேஸ் அகாடமியில் சென்னையில் வந்துட்டு ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்திருந்தாரே தவிர கோச்சிங்குள்ளே வந்துட்டு ஒரு பெருசாக வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இன்டர்நேஷ்னல் கரியர் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸோ டெஸ்ட்டு ஓடிஐ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ரெண்டுலேயுமே எக்கானமி ரேட் அப்படிங்கிறத ஹெவியாக வச்சிருக்காரு. ஸோ லிஸ்ட்டே அப்புறம் டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் 66 மேட்ச்சில் 173 விக்கெட்டு, லிஸ்டேயில் 141 விக்கெட், T20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 93 விக்கெட்டு. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா செம மாசாக வந்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஐபிஎல் கரியர் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2011 2022 வரைக்கும் டெல்லி, கேகேஆர், ஆர்சிபி, பஞ்சாப், ஆர்ஆர் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அவருடைய ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறாரு. மொத்தமாக 52 மேட்ச்சில் 44 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் ஹாலு. இவரோட லாஸ்ட் ஐபிஎல் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏப்ரல் 2022 இருந்தது. ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்காக விளாண்டு 2 விக்கெட் அப்படிங்கிறத வந்து எடுத்திருந்தாரு. ஸோ கண்டிப்பாக அவரோட ஸ்கில் செட் அப்படிங்கிறது செம மாசாகவே இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவரோட ரா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். 153+ போடக்கூடியவர். ஸோ விஜயசேகர ட்ராஃபிலெலாம் 153+ ரெகுலர் இன்டர்வல்ஸில் போட்டுட்டு இருந்தார். ஸோ ஒரு நிறைய இன்ஜுரி கன்ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்லாம் வந்ததுனால தான் அவர் வெளியே போயிட்டார். கோச்சிங் கிரெடென்ஷியல்ஸை பார்க்கும்போது எம்ஆர்எஃப் பேஸ் அகாடமியில் நான் முதலே சொன்ன மாதிரி 2024 to 2025 மிடில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டண்ட்டாக இருந்திருக்கிறாரு. ஃபாஸ்ட் பவுலிங் ட்ரெயினிஸாக வந்துட்டு கன்சல்டண்ட்டாக இருந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு போனதுக்கப்புறமா இப்போ தான் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட அந்த ஃப்ரண்ட் லைனுக்குள்ளே வராரு. ஸோ உண்மையாகவே வந்துட்டு இது ஒரு டீசெண்டான மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட ஒப்பீனியனில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்சிபியோட ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆர்சிபியோட ட்ரேட் அப்படிங்கிறத வந்து ஆர்சிபி இப்போ எந்த விதமான ட்ரேடையும் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறதா இல்லை. பட் ஆனால் எம்ஐ ஒரு சின்ன ஒரு ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஸோ டோட்டலி வந்துட்டு திலக் வர்மாவை வந்துட்டு கொடுத்துட்டு ஜாக்கப் பெத்தல் அண்ட் ராசிக் சலாம்தாரை கேட்டிருக்கிறதா ஒரு ரூமர்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போது இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரூமர் தான். ஏன்னா என்னன்னாலும் வந்துட்டு எம்ஐ திலக் வர்மாவை இந்த மாதிரி ஒரு காம்போ ட்ரேடுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்களா அப்படின்னா ஸோ திலக் வர்மா என்னதான் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரோலுக்குள்ளே வந்துட்டு இருந்தாலும் 14 பாலில் 43 ரன் அடிக்கிறது இந்த மாதிரி ஃபயரி நாக்ஸ் ஆடிட்டு இருந்தார். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் டெபு அப்படிங்கிறது ஆயிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அவரை எப்படி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு காம்போ ட்ரேடுக்குள்ளே எம்ஐ கொண்டு வருவாங்க. அதுவும் எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட்ஸை ஃபைன் பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் உருவாக்குற ஒரு டீம். அந்த டீம் திலக் வர்மாவை கொடுத்துட்டு ஜாக்கப் பெத்தல் அதுக்கப்புறம் வந்துட்டு ராசிக் சலாம்தாரை கேட்குறாங்க அப்படிங்கிறது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. பட் ஆனால் இது ஆர்சிபி ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக்கப் பெத்தல் ராசிக் சலாம்தாருக்கு பதிலாக லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய ராசிக் சலாம்தார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேளுங்க, இன்னுமே வந்து அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டனை விட ஜாக்கப் பெத்தல் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.